ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மதுரை விலாகோட பார்ட் 2 வீடியோ தாங்க. பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 1 பார்த்துட்டு அப்புறம் பார்ட் 2 வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருங்க. நம்ம மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனப்போ மதிய டைம் அப்படிங்கிறதெல்லாம் கூட்டம் அதிகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் வெயில் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால குழந்தைங்கள நிற்க முடியல. ஸோ அதனால் ஹோட்டலுக்கு போயிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு நேராக ரூமுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் ஒரு 5 மணி போல் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பக்கத்தில் கூடல் அழகர் பெருமாள் கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்லேருந்து அப்படியே நடந்து வர தூரம் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நாங்கள் நடந்தே வந்துட்டோம். 5 மணி போல் கிளம்புனோம். மணி ஒரு 5:30 மணி போல் பொறுமையாக அப்படியே நடந்தே வந்துட்டோம். வந்துட்டு அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் கும்பாபிஷேகம் முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. பார்த்திங்கன்னா அந்த கலரிங் அந்த இதெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த கோபுரம் தரிசனம்லாம் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் கோவில் யானை சிலை மாதிரியே ஒன்று செஞ்சு வச்சுருந்தாங்க. அங்கேருந்து நாங்கள் குழந்தைங்க இன்றைக்கி வச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் அலோட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் நல்லா தரிசித்தோங்க. அவ்வளோ அழகாக இருந்தார் பெருமாள். நம்ம ஊர்லலாம் சிலைங்கெல்லாம் சின்ன சின்னதாக இருக்குங்க, அங்கே அவ்வளோ பெருசாக இருந்தாருங்க. நல்லா ஹைட்டாகவே இருக்குது சிலைங்கெல்லாம். ஸோ அப்புறம் கோயில் உள்ளே போய் நல்லா சுற்றி பார்த்துட்டு நல்லா ரிலாக்ஸாக நல்லா ஒரு பீஸ்ஃபுல்லாகவே இருந்ததுங்க. அதுக்கப்புறம் கோபுரத்து மேலே போகிறதுக்கு டிக்கெட் போட்டு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஆளுக்கு 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கு மட்டும்தான் பண்ணாங்க. குட்டீஸ்க்கு 2 பேருக்கும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் 10 ரூபா கொடுத்துட்டு அந்த படிக்கட்டில் ஏறும்போது ரொம்ப நெட்டாக இருந்ததுங்க. அதனால தான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ரொம்ப நெட்டாக இருந்தாலும் பாப்பா கையை பிடிச்சி சேஃபாக கூப்பிட்டு வந்தேன். அப்புறம் அந்த கோபுரத்து படிக்கட்டு மேலே ஏறி கோபுரத்து உள்ளே போய் பார்த்தப்போ பெருமாள் அவ்வளோ சூப்பராக இருந்தாருங்க. படுத்த கோலத்தில் இருந்தார். அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த கம்பிலாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு கிளியராக தெரியல. உண்மையாக நேரடியாக பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்தார். விளக்கேற்றி பூஜை பண்ணுவாங்க போல இருக்குது. அப்புறம் இப்போ நான் அதை சொன்னேன் பார்த்தீங்க, இப்போ கும்பாபிஷேகம் பண்ணதில் அந்த பெயிண்டிங் ஒர்க்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே இறங்கி வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ராக ஒரு இதில் பார்த்தீங்கன்னா பெருமாள் நின்ன கோலத்தில் இருக்கார் அம்பாள் கூட. ஸோ அதுவும் பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஒரு நல்ல ஒரு மன நிறைவோடு தான் நாங்கள் திரும்பி வந்தோம். அப்புறம் அதுக்கப்புறமேட்டு சுற்றி அந்த கோபுரத்தை சுற்றி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோங்க. அதுக்கப்புறம் நைட்டு படுத்து தூங்கிட்டு காலையில் இது தாங்க நாங்கள் வேர் பண்ணியிருந்த ட்ரெஸ்ஸஸ்ஸு. யோகேஷன், மோனிஷ், எங்கள் ஹஸ்பண்டு, அப்புறம் நாங்களாம் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இந்த மாதிரி தான் நாங்கள் ரெடி ஆகி சரி ஓகே பக்கத்தில் எதனா கோவில் இருந்தால் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்புன இடம் தான் பார்த்தீங்கன்னா கள்ளழகர் கோவில் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம். அப்புறம் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டோங்க. அங்கே பொங்கல், உண்மையாக சொல்கிறாங்க, பொங்கலும் கேசரியும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக நெய் தாங்க. அந்த பொங்கல் சாப்பிட்ற இதுவே தெரியல. அப்புறம் கேசரியும் நல்லா இருந்துச்சு. ரேட் தான் கொஞ்சம் கூட, பட் நெய் நிறைய இருந்துச்சு. நம்ம ஊர்லலாம் நெய்யே போட மாட்டாங்க. ஸோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆட்டோவில் ஏறி உக்காந்ததுமே பொங்கல் சாப்பிட்ட களைப்பில் யோகேஷ் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவள் தான் சாமி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. யோகேஷ் சாமி ஆடினதை தூங்க ஆரம்பிச்சதை பார்த்துட்டு அப்படியே மோனிஷ்க்கும் தூக்கம் வந்துருச்சு. ஸோ 2 பேரும் ஆடின்னு ஆடிட்டு அப்படியே வண்டியிலே அப்படியே மடி மேலே படுத்து தூங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போய் சேர்ந்தது பார்த்திங்கன்னா 9 o'clock போனோம். அப்புறம் அங்கே போய் சேர்கிறதுக்கே 10 மணி ஆயிடுச்சு. ரொம்ப டிராஃபிக்காக இருந்ததுனால அப்புறம் அங்கே போயிட்டு 10 மணிக்கே இறங்கணும். 10 மணிக்கு இறங்கினப்போ அங்கே மழை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அந்த பச்சை பசேல்னு அவ்வளோ நேச்சுரலாக சூப்பராக இருந்துச்சுங்க. போகிற வழியெல்லாம் அவ்வளோ குரங்குங்க, குட்டி குரங்கு, பெரிய குரங்கு, நிறைய குரங்கு தாங்க இருந்துச்சு. ஒரு பக்கம் பார்க்க ஆசையாக இருக்கே, இன்னொரு பக்கம் பார்த்தா பயமாகவும் இருக்குது. அதுங்க பண்ணுற சேட்டை, கையில் இருக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிச்சிங்க. ஒரு பக்கம் பயத்தோடு தான் நாங்கள் நடந்து போக ஆரம்பித்தோம். குழந்தைங்கள தூக்கிக்கிட்டு கையில் டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நடந்து போக ஆரம்பித்தோம். இது கள்ளழகர் கோவிலோட கோபுரம் தாங்க. ஸோ நம்ம கள்ளழகர் கோவிலுக்கு நேராக போக முடியாது. ஏன் அப்படின்னா வழியில் தான் 18ஆம் படி கருப்புசாமி கோவில் இருக்குங்க. ஸோ அதனால் 18ஆம் படி கருப்பு சாமி கோயில் உள்ளே போயிட்டு சாமியை பார்த்துட்டு சாமியில் அந்த இதை பார்த்துட்டு அவ்வளோ சாம்பிராணி புகை, சுருட்டு வாசனை, அந்த கோவில் சுற்றி அவ்வளோ வாசனையாக இருந்ததுங்க. அப்புறம் மணி ஒரு 10:15 போல் 10:20 போல் நாங்கள் அப்படியே நடந்து கள்ளழகர் கோயிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டோங்க. இதுதான் என்ட்ரன்ஸு. அந்த மேட் போட்டு வச்சுருக்காங்க. இருந்தாலும் குழந்தைங்களுக்கு கால் சுட ஆரம்பிச்சிச்சு. எப்படியும் நாங்கள் போக ஆரம்பிச்சிட்டோம். பார்த்திங்க அப்படின்னா வழி எங்கேயும் குரங்கு தாங்க. மோனிஷ் வேகமாக ஓட ஆரம்பித்தான். குரங்கு இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆகி நின்றுட்டான்.
அது வந்து பயந்துட்டான் போல இருக்கு. அதுக்கப்புறம் சரி அவங்க அப்பா கையை பிடிச்சிட்டு ஓடிட்டான். அதுக்கப்புறம் நான் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்தேங்க. பின்னாடி வந்து ஒருத்தவங்க வந்து அர்ச்சனை அந்த தேங்காய் வாழைப்பழம் வாங்கிட்டு வந்தோம். கையிலேருந்து அப்படியே புறாண்டிட்டு பிடுங்கிட்டு ஓடிச்சுங்க. பயத்துலேயே நான் கேமரா ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரம் கழி தாங்க போயிட்டு வந்து நான் வீடியோ எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கோயில் உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியில் வந்துட்டு நல்லா உண்மையாக அழகாக இருந்தார் கள்ளழகர். அதெல்லாம் வந்து சுற்றி நல்லா பார்த்துட்டு ரிலாக்ஸாக வந்து வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்துட்டு அந்த 18ஆம் படி கருப்புசாமி கோவில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அருவாலாம் நல்லா பெருசாக செஞ்சு வச்சுருந்தாங்கங்க. அந்த அருவாலாம் வந்து நான் வந்து ஃபேக்குன்னு நினச்சேன். பட் ஃபேக் கிடையாது. உண்மையாக நான் தொட்டு பார்த்தப்போ அது எல்லாமே உண்மை தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதாங்க மதுரை வந்து நாங்கள் சுற்றி பார்த்த இடம் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.